லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சபை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம், அவர் தன்னுடைய சபையை ஆண்டவர் என்ன செய்தார்? உருவாக்கினார். சபையை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் இந்த பூமியில். அவர் இந்த பூமியில் இரத்தம் சிந்தி சம்பாதித்த அவருடைய மனவாட்டியாகிய சபை ஆண்டவருடையது. சபை என்றால், சபைனா என்னது? இந்த கட்டடமா? நாம தான். சபை யாரு? நாம தான் அவருடைய சபை, நாம தான் அவருடைய மனவாட்டி. ஆண்டவர் அவருடைய மனவாட்டியாய் நம்மை தெரிந்து கொண்டார். ஸோ அதனால் தேவனுடைய நோக்கம், இயேசுவினுடைய நோக்கம், இந்த பூமியில் அவர் வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், the Son of Man is come to seek and to save that which was lost. எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறதோ, எதெல்லாம் தொலைக்கப்பட்டிருக்கிறதோ, அவைகளை தேடும்படி ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். that is his mission. அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தை எல்லாம் அதுதான். அப்போது ஆண்டவருடைய நோக்கம் இழந்ததை தேட வேண்டும் அப்படின்னா, இன்றைக்கி நம்மெல்லாம் இழந்து போன நிலைமையில் இருந்தோம் இல்லை? நம்ம பாவத்தில் இருந்தோம், பிசாசின் படியில் இருந்தோம், நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம், ரட்சிப்பு இல்லாமல் இருந்தோம். அவருடைய ரத்தம் நம்ம என்ன செய்தது? ரட்சித்து இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நாம் இப்பொழுது அவருக்குள் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவருக்குள் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஜீவனுள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். ஆகையினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவருடைய நோக்கம் இழந்து போனதை தேடுவதானால், சபையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? சபையுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அவருடைய நோக்கம் இழந்து போனதை தேடுவது. நம்முடைய நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம் என்னவோ அதுதான் நம்முடைய நோக்கம். சபையோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்கணும்னா, இழந்து போனதை தேட வேண்டும். அதுதான் சபையினுடைய நோக்கமாக இருக்கணும். the mission of the church to seek the lost. எதெல்லாம் தொலைந்து போனதோ, எதெல்லாம் இழக்கப்பட்டதோ அதை தேடுவது தான் சபையினுடைய நோக்கம். ஒருவேளை சபை இழந்து போனவைகளை தேடுவதை நிறுத்திவிட்டால், சபையோட வேலை, அதனுடைய கோர் ஒர்க்கே என்ன செஞ்சிடும்? ஸ்டாப் ஆயிரும். சபை இழந்து போனதை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடுகிறதுக்காக வந்தார். இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தது நோக்கமே அதுதான், இழந்து போனவைகளை தேடுவதற்கு. அப்போ எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாதவர்களை பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்காக மனதுருகி அவர்களிடத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது ஆண்டவர் சொன்னார். இப்போது சபை என்ன ஆயிடுச்சுன்னா, சர்ச் ரொம்ப ஒரு மாதிரி லூக்வார்ம் ஆயிடுச்சு. சபை ரொம்ப திருப்தி அடைஞ்சிருச்சு. எதில் திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா, சபையை நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வர்ஷிப் பண்ணிட்டோம், ஆராதனை பண்ணிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், காணிக்கை போட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கி சபை என்ன ஆயிடுது? திருப்தி ஆயிடுது. ஒரு சண்டே சர்வீஸ்க்கு வந்துட்டு போயிட்டா எல்லாம் ஓகே, நான் ஆராதனைக்கு போயிட்டேன், ஸோ என் நீதியை நான் என்ன செஞ்சுட்டேன்? நிறைவேற்றிட்டேன். ஆண்டவர் என் மேலே ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டார். ஆராதனை செய்வது இன்றைக்கு சபை என்ன செஞ்சிருது? ரொம்ப திருப்தி ஆயிடுது. ஆனால் சபையோட நோக்கம் என்னென்னா, இழந்து போனவைகளை அது என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். சபை தன்னுடைய மிஷனே மறந்துடுது. ஒருவேளை புதிய ஆத்துமாக்களை அல்லது ஆண்டவரை அறியாதவர்களை நாம் சந்தித்து அவர்களிடத்தில் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ஆண்டவருக்கு நேராக நம்ம நடத்தலைன்னா, நம்முடைய மிஷனை நாம் என்ன செய்துட்டோம்? நம்ம மேலே விழுந்த கடமையை நாம் என்ன செய்து விட்டோம்? மறந்து விட்டோம். சபை இப்படி இருக்கிறதற்காக ஆண்டவர் சபை ஏற்படுத்தவில்லை. ஆதி திருச்சபை யோசித்து பார்ப்போம். ஆதி திருச்சபை எப்படி இருந்தது? சபை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அனுதினமும் சபையில் என்ன செய்யப்பட்டார்கள்? சேர்க்கப்பட்டார்கள். சபையில் இருந்த ஒவ்வொருவரோட வேலை என்னென்னா, அவர்கள் ஜெபிப்பார்கள், சுவிசேஷத்தை என்ன செய்வார்கள்? பிரசங்கம் பண்ணுவார்கள்.
யாரெல்லாம் ஆண்டவரை அறியாதவர்களோ அவர்களிடத்துக்கு ஓடுவார்கள், அவர்களை பேசுவாங்க. சபை, அதாவது சர்ச்சில் எப்படி ப்ரேயர் நடந்துச்சோ, எப்படி ரட்சிப்பு காரியம் எல்லாம் நடந்ததோ, அதே போல் ஒவ்வொரு வீடுகள்லையும் என்ன செய்தது? இதே வேலை தான் நடந்தது. வீடுகள் வேறு, சபை வேறு கிடையாது அந்த நாட்களில். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வீடாக இருக்குது, சபையாக இருக்குது. சபைக்கு வர்றது, நம்ம ஆராதிக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற எல்லாம் தான். அதெல்லாம் நம்ம திருப்தி ஆயிடும். நான் ஒரு கிறிஸ்தவனாக இதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் ஒரு முக்கியமான வேலையை சபை இன்றைக்கு மறந்துருக்கிறது. நாம் மறந்துருக்கோம். நம்ம தான் சபை இல்லை, நம்ம தான் சபை. நான் ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கேனா? என்னுடைய மிஷனே அதுதான். நான் சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, வீடு கட்டுறது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் தான் நமக்கு என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் தான் நமக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு இப்படி ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால என் லைஃப் இப்படி ஸ்மூத்தாக என்ன செய்யுது? போயிட்டே இருக்குது. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு என் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. என் சரீரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சு வியாதியை சுகமாக்கியிருக்கார். இதெல்லாம் நான் ஆண்டவரை தேடினதுனால தான். இதுவல்ல சபையுடைய நோக்கம். இதெல்லாம் நடக்கும். ஆனால் சபை இப்போ என்னென்னா டார்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஒருவேளை ஊழியம் செய்யலைன்னா, ஒருவேளை ஆத்ம ஆதாயம் செய்யலைன்னு வைங்களேன், நாம் தேவனுடைய நோக்கத்தை என்ன செய்துட்டோம்? செய்வதற்கு தவறிவிட்டோம். ஒரு ஆத்மாவை நம்ம ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரலன்னா, யாராவது ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லி அவர் ஆண்டவருக்குள்ளே நடத்தலைன்னா, நாம் என்ன செய்து விட்டோம்? நம்முடைய நோக்கத்தை மறந்து விட்டோம். நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோம், எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாமே நமக்கு கிடைக்குது, நமக்கு எல்லாம் கிடைக்குது, எல்லாம் ஆண்டவர் தர்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம். ஆண்டவரே, எதிரிக்கு முன்னால் என்னை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. எதிரிக்கு முன்னால் என்னை உயர்த்துங்க. நான் ஒருபோதும் தலை என்ன செஞ்சிடக்கூடாது? குனிஞ்சிடக்கூடாது. என்னை வாழாக்காமல் நீங்கள் எப்படி ஆக்குவீங்க? தலையாக்குவீங்க. நான் கீழாகாமல் மேலாவேன். எல்லாமே நம்மளை சுற்றியே இருக்குது. ஆனால் சபையுடைய நோக்கத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு மறந்து போயிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அழிந்து போகிற ஜனங்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் துடிக்குது. எப்படியாவது இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆகணுமே. ஒருவேளை ஆண்டவர் என் கையில் கணக்கு கேட்பாரு. என் பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனையோ தடவை நான் பார்க்குறேன். நான் சொல்லலைன்னா அவனுக்கு யார் சொல்லுவா? அவன் அழிஞ்சு நேராக எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவானே. ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் தான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இழந்து போனதை தேடுவதற்காக வந்தார். எதெல்லாம் இழந்து போன நிலைமையில் இருந்ததோ அவைகளை தேடும்படி, அவர் பாவிகளை ரட்சிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய நோக்கம் அதுதான். He was very much clear. அவர் எதற்காக வந்தார் என்பது. இன்றைக்கு நம்மை கர்த்தர் எதற்காக அழைத்தார்? நம்மை சபையாய், நம்மை அவருடைய மனவாட்டியாய் ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார்? மணவாளனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்காக தான் நம்ம இருக்கோம். அப்படி இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் தருவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய முடியும். ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன? என்னோடு கூட நான் பழகுகிற, நான் பார்க்குற அழிந்த நிலைமையில் அல்லது பாவத்தில் இருக்கிற ஜனங்களை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அண்டை அழைத்து வர வேண்டும். எத்தனை முறை நாம் பாவிகளை சந்திச்சிருக்கிறோம். எத்தனை தடவை ஆண்டவரை அறியாத மக்களை நம்ம பார்த்துருக்குறோம். அவுட்வேர்டு ஆக்டிவிட்டீஸை பெருசாக நம்ம நினைக்காம இன்வேர்டு ஆக்டிவிட்டீஸில் தான் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம். சர்ச்சுக்குள்ளே நடக்கிற விஷயங்களில் நம்ம ரொம்ப இன்னைக்கு என்னது பைபிள் ஸ்டடி, இன்றைக்கி துதி ஆராதனை, இன்றைக்கி முழு இரவு ஜெபம், இதெல்லாம் நல்லது தான். இன்றைக்கி சண்டே சர்வீஸ், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் சபைக்கு வெளியே என்ன பண்ணுது? சபைக்கு வெளியே என்ன செய்யுது? சபை நல்லா சாப்பிடுது, தூங்குது. அப்படி தானே? சபை ரொம்ப செல்ஃபிஷாக மாறிடுச்சு. ஏன்னா என்னை ஆண்டவர் ரட்சித்தார், போதும், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், வேறு யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. கடைசி நேரத்துலையாவது
இடையில ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட கடைசி நேரத்தில் போய் அவர்கிட்ட காலில் விழுந்து ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னா அவர் என்ன செஞ்சிருவார்? மன்னிச்சு டடக்குன்னு உள்ளே விட்டுருவார், நம்ம உள்ளே போயிடலாம். இதுதான் சுயநலம். நம்ம சுயநலமாக இருக்கோம். சபை இப்போ ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் போதும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் உருவாக்கின சபை அவருடைய நோக்கத்தை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அதுதான் சபைக்கு ஆண்டவர் கொடுத்த டாஸ்க்கு. ஆதி திருச்சபையில் எல்லாரும் 120 பேரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. சபை வளர்ந்தது. ஆண்டவர் அனுதினமும் ஆட்களை சேர்த்து கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி தான் இருக்கோம். வர்றோம், உட்கார்றோம், ஆராதிக்கிறோம், நமக்கு எந்த பார்ட்டும் இல்லை. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு எந்த பார்ட்டும் இல்லை. அல்லது சபைக்குள்ளே நடக்கிற விஷயங்களை நம்ம ரொம்ப ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆனால் வெளி ஊழியங்களை பார்க்கும் பொழுது, சபை வெளியே போய் சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நாம் எந்த அளவுக்கு சாட்சியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு அதாவது அழிந்து போகிற நிலைமையில் இருக்கிறவர்களை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். ஒருத்தர் சொல்கிறாரு, a healthy church does not only look inward. healthy church என்ன செய்யும்னா, ஆரோக்கியமான சபை உள்ளே மட்டும் பார்த்துட்டே இருக்காதான். ஆரோக்கியமான சபை என்ன செய்யுமா? வெளியே பார்க்கும். வெளியே பார்க்கணுன்னா என்னென்னா, எத்தனை பேர் ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அப்படி தான் போனார். ஆண்டவர் சுற்றி தெரிந்தார். எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். அவர் வேலையே என்னென்னா, சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது, பிரசங்கம் பண்ணுறது, வசனத்தை சொல்கிறது. இதை தான் ஆண்டவர் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம வெளியே போய் நம்ம சொல்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறோம். வெளியே போய் வெறுமனை நம்ம பேரை மட்டும் மாற்றி, நான் ஜோசப்பு, நான் மார்க்கு, நான் லூக்கா அப்படின்னு வெறுமனை பேரை சொல்கிறதில்ல. நிறைய பேர் நீங்கள் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, எவன் சாராயம் காய்ச்சிறானோ அல்லது சாராயம் குடிக்கிறானோ, எவன் கொள்ளை அடிக்கிறானோ, எவன் கொலை பண்ணுறானோ, அவன் பேரெலாம் எப்படி தான் வருது? கிறிஸ்தவ பேராக வருது. அந்தோனியார் இன்றைக்கி கொலை பண்ணார்னு வருது. இன்றைக்கி மத்தேயு என்ன செய்தார்? மத்தேயு அவங்க அடிச்சுட்டு ஒருத்தனை அடித்து காயப்படுத்திட்டாரு. நிறைய அந்த மாதிரி நம்ம பேப்பரில் பார்க்குறோம். ஸோ இந்த பேர் இல்லை, உலகத்துக்கு வெளி உலகத்தில் போய் சபைக்கு வெளியே நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு பக்கத்தில் எத்தனையோ இழந்து போன ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக சபைக்குள்ளே இருக்கோம். நான் ஆராதித்திருக்கிறேன், நான் உயர்த்திருக்கிறேன், என் பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கேன், என் தேவைகளை பார்த்துட்டே இருக்கேன், என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, நான் ரொம்ப சில விஷயங்களை நினச்ச அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எய்ம் இருக்குது, அதுக்கு நேராக போயிட்டுருக்கேன், இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம மிஷன் என்னென்னா, பெரிய ஆளாக வர்றதில்லை, நிறைய சம்பாதிக்கிறது இல்லை, ஒரு நல்ல பொசிஷனில் போய் செட்டில் ஆகிறது இல்லை. நம்ம மிஷன் நம்ம இருக்கிற இடத்துல நம்மை சுற்றி இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு போக வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரை கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகில் தடி சொல்லுங்கள், சபை தூங்கக்கூடாது. சொல்லுங்கள், சபை தூங்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், சபை தூங்கக்கூடாது. நம்ம அப்படியே கம்ஃபர்டபுளாக உட்காந்துடுறோம். மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அவர்களை பார்த்து சொன்னார், he was moved with compassion on them when he saw the multitude. ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்த உடனே அவர்கள் மேலே என்ன செய்தாரா? மனதுருகி. அவருக்கு அந்த மனதுருக்கம் எப்படி நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், ரோட்டில் குடிச்சிட்டு போகிறான், இல்லை தப்பு பண்ணுறான், நம்மளை சுற்றியே எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாதவன் இருக்கான். நமக்கு அந்த கம்பேஷன் இருக்கா? மனதுருக்கம் இருந்தா? சில நேரம் நம்மளை பற்றியே நமக்கு மனதுருக்கம் இருக்க மாட்டேங்குது, இல்லை நம்மளை பற்றியே நம்ம மறந்துடுறோம். ஆண்டவர் எப்படி மனதுருகினார் இந்த உலகத்துக்காக, இந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஆண்டவர் மனதுருகினார். அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் நமக்குள்ளே இருக்கா? நான் ஒரு சபையாய், கிறிஸ்துவின் மனவாட்டியாய் நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே,
சபையோட நோக்கம் அதுதான். நாம் வெளியே போகணும். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் ஊழியம் செய்கிறது பாஸ்டர் பார்த்துக்குவார், நம்ம போய் ஆராதனை நடத்திட்டு ஆராதனையில் கலந்துட்டு வந்துட்டால் போதும். அப்படி தான் நம்ம நிறைய பேரோட நினைப்பு. இல்லை, கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய நோக்கத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவர் நம்ம மேலே அவருடைய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஏன்னா சில நேரம் சபை என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப பிஸியாகி ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப பிஸியாகிடுது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் சபைக்குள்ளே பண்ணுறதுனால இவாஞ்சலிசம் மறந்துடுது, ஊழியத்தை நம்ம மறந்துடுறோம், வெளியே போய் சுவிசேஷம் சொல்கிறத மறந்துடுறோம். ஏன்னா நம்ம இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கோம், நம்ம வீட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கோம், நம்ம சொந்த வேலையில் ரொம்ப ரொம்ப பிஸியாகிடும். அதனால் நமக்கு சுவிசேஷ வேலை என்ன செய்யுது, மறந்து போகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் கடைசி காலத்திற்குள்ளே இருக்கிறோம், கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். நீங்கள் வேத வசனத்தை எல்லாம் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த நாட்களில் அவர் என்ன தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்னாரோ அவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து நிறைவேறி கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிற காலத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் இன்னும் இதே மந்த நிலைமையில் இருந்தோன்னா, இன்னும் இப்படிப்பட்ட லூக்வார்ம் ஸ்டேஜில் நம்ம இருந்தோன்னா நிச்சயமாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. சபையாய் ஒவ்வொருத்தரும் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்குள்ள ஜனங்களை அழைத்து வர வேண்டும். இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லை. ஏன்னா நம்ம வேலை என்ன தெரியுமா, சுவிசேஷத்தை அறிவிப்பது. யாருக்குனாலும் சரி, யாரை பார்த்தாலும் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லணும். இல்லை, அதுக்காகவே நம்ம என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்கணும். நம்ம போகணும், வெளியே இறங்கி போகணும். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது, மற்றவர்களுக்கு சொல்லும்போது, வேலை யாருடைய தெரியுமா, மனசை மாத்திர வேலை யாருடைய தெரியுமா, ரட்சிக்கப்பட வைக்கிறது யாருடைய வேலை தெரியுமா, ஆண்டவருடைய வேலை. நம்முடைய வேலை என்னென்னா, நம்ம விதைக்கிறது தான் நம்முடைய வேலை. நம்ம போய் சொல்லணும். நீங்கள் சொல்லாத வரைக்கும் ஆண்டவர் ரட்சிப்பு வேலையை செய்யவே முடியாது. ப்ரிலிமினரி ஒர்க்கு நம்மளோடது. நம்ம போய் அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சபை என்ன செய்ய வேண்டும், போய் சொல்லணும். யாரோ நமக்கு தெரிஞ்ச யாராக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்தவங்க யாராக இருக்கட்டும், நம்ம பழகினவங்க யாராக இருக்கட்டும், அவங்ககிட்ட போய் ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் எப்போ எங்கே போனாலும் அந்த மைண்டுக்குள்ளே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், யாருக்காவது நம்ம என்ன செய்யணும், சுவிசேஷம் நம்ம பார்க்குறவங்களுக்கு சொல்லணும். பல நேரங்களில் நம்ம டூ வீலரில் போகும்போது யாராவது நிறுத்துவாங்க, லிஃப்ட் கேட்பாங்க, எங்களை அங்கே கொண்டு வந்து இறக்கி விட்ருங்க அப்படின்னு. அவங்கள உடனே பின்னால் ஏற்றி உட்கார வச்சுட்டு நம்ம போனோன்னு வைங்க, அது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம்மளாக போய் சொன்னால் சில பேர் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அவன் வண்டியில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் என்ன செய்யணும், கேட்டு தான் ஆகணும். ஒருவேளை பஸ்ஸில் நீங்கள் போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க, அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. நம்மளும் அப்படியே உட்காந்துட்டு காதில் இயர்ஃபோன்ஸை போட்டு பாட்டு கேட்டுகிட்டே வந்துடக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து என்ன செய்யணும், பேசணும். அவங்ககிட்ட பேசுங்க, அவங்களுக்கு இயேசு தேவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு தடவை திருச்சிக்கு எங்கேயோ போயிட்டுருக்கேன், திருச்சிக்கு தான் போகிறேன் ட்ரெயினில். அதே மாதிரி ஒருத்தர், அந்த ட்ரெயினில் வேலை செய்கிற ஒருத்தர், அவர் ஒரு இந்த ரயில்வே ட்ராக்கில் வேலை பார்க்குறவர், அவர் உட்காந்துருந்தார். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டார். நான் பஸ்ஸில் தான் போயிருக்கேன். ஆமாம், பஸ்ஸில் என் பக்கத்தில் உட்காந்தார். அவர் போக வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வர்றார். ரொம்ப சோகமாக இருந்தார். அவர் பாக்கெட்டில் அந்த SRM ஐடென்டி கார்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே நான் கேட்டேன், சதன் ரயில்வே ஐடென்டி கார்டு வச்சுருக்கீங்களே, நீங்கள் ட்ரெயினில் வேலை பார்க்குறீங்களா? ஆமாம். அப்புறம் ஏன் பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகலையா? அதை ஏன் சார் கேட்குறீங்கன்னு ஆரம்பித்தார். அப்படியே பேசி அவருக்கு பயங்கரமான பிரச்சனை. அவர் சொன்னார், கடைசியில் மணப்பாறையில் இறங்க போகிறாரு. அப்போ சொன்னார், சார் உங்களை மட்டும் நான் பார்க்கலன்னா இன்றைக்கி ராத்திரி நான் தற்கொலை பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னார். ஏன்னா மனைவி அவரை விட்டுட்டு போயிடுச்சான். அவ்வளோ ஒரு வேதனையோடு சொன்னார். இன்றைக்கி கடவுளாக உங்களை அனுப்பியிருக்காரு. என் பஸ்ஸில் என் பக்கத்தில் உட்காந்துருந்தவருக்கு கடவுள் என்னை, அவருக்கு தெரியுது கடவுள் என்னை அனுப்புனாருன்னு, எனக்கு தெரியல. கடவுள் தான் என்னை அங்கே அனுப்புனாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கு தெரியுது ஆண்டவர் தான் உங்களை அனுப்புனார். பல நேரங்களில் நம்ம ஆண்டவர் நம்மளை அனுப்புவார், ஆனால் நம்ம அது என்ன செஞ்சிடறோம், மறந்து போயிடுறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை அனுப்புகிறார். நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்க, வெளியே போகும்போது நீங்கள் ஏதோ வேலைக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்க, காய்கறி வாங்க போகிறேன்னு நினைக்கிறீங்க, இல்லை என் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். நீங்கள் போகிற பஸ்ஸில் நிறைய பேருக்கு ஆண்டவர் தேவை. நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசலைன்னா சபை செத்து விட்டதுன்ற அர்த்தம். சபைனா பேசிகிட்டே இருக்கணும். சபையோட வேலையே என்ன தான், பேசுகிறது மட்டும்தான். கர்த்தர் சபைக்கு கொடுத்த வேலையே அதுதான். பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கணும், அவர்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் சொல்ல மறந்துட்டோன்னா தேவனுடைய சித்தத்தை நாம் என்ன செய்கிறோம், நிறைவேற்ற மறந்து விடுகிறோம்.
நீங்கள் சுவிசேஷ வேலை செய்யலைன்னா ஆண்டவருடைய சபையாய் அல்லது ஆண்டவருடைய மனவாட்டியாக என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஒவ்வொரு மனவாட்டியோட வேலை என்ன, ஒவ்வொரு மனைவியோட வேலை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களோட மிஷன் என்னவாக இருக்கும்? மனைவிகளோட மிஷன், மனைவிகள் சொல்லுங்கள், மனைவிகளோட மிஷன் என்னவாக இருக்கும்? உங்கள் தேவை என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்வீங்க. ஒரு பிரச்சனையில் இருக்கார், இல்லை ஒரு பலவீனத்தில் இருக்கார், ஒரு வியாதியில் இருக்கார், இல்லை ஒரு தேவையோடு இருக்கார், உடனே போய் கணவரை என்ன செய்வோம் பார்த்து, அதுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு தேவை இருக்குது, பிள்ளைகள் ஒரு பிரச்சனையில் இருக்குது, உடனே அதுகளுக்கு என்ன தேவை, அதுக்கு சளி பிடிச்சிருச்சு, என்ன தேவை அப்படின்னு அறிஞ்சு நம்ம என்ன செய்கிறோம். மனவாட்டின்றால் அந்த வீட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு ஒரு மனைவி இதெல்லாம் செய்யணும். ஆனால் சபை வந்து யாருடைய மனவாட்டி சொல்லுங்கள்? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. இப்போ இயேசு கிறிஸ்துவோட தேவை என்னன்னு நமக்கு தெரியுமா? அவர் என்ன காலையில் இட்லி கேட்பாரா? ஆண்டவருக்கு என்ன தேவை? அவரோட தேவை என்ன? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார்? ஆத்துமாக்கள் வேணும். ஆண்டவருக்கு ஆத்துமாக்கள் வேணும். நான் அவருடைய மனவாட்டி, ஆனால் எனக்கு அவருக்கு தேவை என்னன்னு தெரியாது. நான் அவருக்கு அவருடைய மனைவியாக இருக்கிறேன், அல்ல அவருடைய மனவாட்டி. அவர் அப்படி தான் சொல்கிறார், நான் மனவாளன், என் மனவாட்டியை தேடி நான் வருவேன் ஆண்டவர் சொல்கிறார். எந்த அளவுக்கு சபைக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அவ்வளவா ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்றது எப்படி காட்ட முடியும்? அவருடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு அதன்படி நம்ம செயல்பட்டாதான். இல்லை எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா நான் மனவாட்டியாகவே இருக்க முடியாது. மனவாட்டியை மட்டும்தான் அவர் எங்கே கொண்டு போவார்? சத்தம் கம்மியாக இருக்குது. பரலோகம் யார் போவா? மனவாட்டியை மட்டும்தான் அவர் கூட்டிகிட்டு போவார். அப்போ மனவாட்டினா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தது மட்டும் மனவாட்டி கிடையாது. மனவாட்டி என்ன செய்ய வேண்டும்? அவருடைய தேவையை, அவருடைய விருப்பத்தை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும் இந்த பூமியில். அப்போது நம்ம வந்து சபைக்குள்ளே இருந்து, நம்ம சபையாக இருந்து அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டுருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் சபையாய், ஏன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி ரொம்ப கோல்ட் ஆகிடும், ரொம்ப ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிரும். நம்ம ஆவிக்குரிய வகையில் ஒரு அந்நிய பாஷையில் பேசிட்டாலே நமக்கு திருப்தி வந்துடுது. நாங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக என்ன செஞ்சிட்டோம், ஸ்ட்ராங் ஆகிட்டோம், நாங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறோம். சில பேருக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டாலே திருப்தி ஆகிரும். ஆஹா, ஒரு தடவை சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், அதெல்லாம் மன்னிச்சிடுவார். நம்ம ஒரு நாள் போயிட்டோம்ல. ஸ்பிரிச்சுவலி கோல்டாக இருக்குது. பரலோகம் போகணுன்னா அவருடைய மனதை, அவருடைய விருப்பத்தை தெரிந்து அதன்படி ஆத்ம ஆதாயம் செய்யலைன்னா நம்ம மனவாட்டியாகவே இருக்க முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? யார்கிட்டையும் போய் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குல்ல? எங்கேயுமே பார்க்கக்கூடாது, எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம். இது வந்து நான் வேலை செய்கிற இடம், இங்கே ஆண்டவரை பற்றி பேசக்கூடாது. இது வந்து பேங்க்கு, நான் இங்கே பேசக்கூடாது. இது வந்து ஆஃபீஸு, இங்கே பேசக்கூடாது. இது வந்து ஒர்க் பிளேஸு, இங்கே எல்லா இடத்துலையும் ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும், பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவனு தான் கூப்பிட்டார். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருந்தால் வாப்பான்னு சொன்னார். இல்லை மத்தேயு டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான், இங்கே வாப்பான்னார். அவன் வேலை செய்கிற இடத்துலையே போனார். அவன் வேலை செய்கிற இடத்துக்கே போனார். உன்னை நான் என்ன செய்வேன், மனுஷனை பிடிக்கிறான் மாற்றுவேன், வா. நம்ம நினைக்கிறோம் வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல பேசக்கூடாது. கிடையாது. பக்கத்தில் உங்கள் சீட்டில் உட்காந்துருக்கிறவன் ஒருவேளை நாளைக்கு ஹார்ட் அட்டாக்கில் செத்தாலும் செத்துருவான். அவனுக்கு யார் ஆண்டவரை பற்றி சொல்லுவா? உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட், உங்க கூட படிக்கிற பிள்ளை, நாளைக்கு அந்த பிள்ளை என்ன ஆகுன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். உலகம் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். இல்லை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், சுவிசேஷம் எனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் அதை என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்லலைன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே இருக்க முடியாது. எனக்கு அருமையான உள்ள ஆகையினால ஒருவேளை இந்த வேலையை நம்ம செய்யலைன்னு வைங்களேன், இது வந்து த கிரேட் கமிஷன் இருக்குல்ல, பிரதான கட்டளை என்னது? மத்தேயு வாசிங்க, மத்தேயு 28:19 வாசிங்க.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Amen. This is what the Great Commission. Great Commission is not a suggestion. It is not a suggestion. It is a commission. It is an order. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை அது. ஏதோ நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பண்ணனா பண்ணலாம், பண்ணாட்டி போகலாம், அப்படி இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலே விழுந்த கடமை என்னது? அவருடைய வேலையை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதும் போங்க. உங்களால் உலகம் முழுவதும் போக முடியலன்னா உங்கள் உலகம் எதுவோ அதுக்குள்ளே போங்க. உங்கள் வேர்ல்டு எது? ஒருவேளை உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், உங்கள் வேர்ல்டு, உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற மக்களாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீடாக இருக்கலாம். உங்கள் உலகம் எதுவோ அங்கே போங்க, ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, சபையாக இருக்க வேண்டுமானால் சுவிசேஷ வேலை செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இதை செய்யலைன்னா நம்ம மனவாட்டியாகவே இருக்க முடியாது. இன்னொரு படி மேலே போய் பார்த்தோன்னா, ஒருவேளை நம்ம சுவிசேஷ வேலை செஞ்சு ஆத்ம ஆதாயம் பண்ணலைன்னா அவருடைய மனவாட்டி இருக்க முடியாது மட்டும் இல்லை, பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகணுன்னா மனவாட்டி மட்டும்தான் அவர் அழைக்கும்படி வருகிறார். மனவாட்டியோட வேலை, அவருடைய மனவாட்டியோட வேலை என்னென்னா, கிறிஸ்துவனுடைய நோக்கத்தை, அவருடைய ஆசையை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொருவரும் அவருக்கு மனவாட்டியாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவ்வளவு நாள் ஒருவேளை நம்ம லூக்வாமாக இருந்திருக்கலாம், ஸ்பிரிச்சுவலி கோல்டாக நம்ம இருந்திருக்கலாம், நம்ம ஆவிக்குரிய மந்த நிலைமையில் நமக்கு இருக்கிறது போதும், நம்ம திருப்தியாகி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். என்னென்னா, அவருடைய மனவாட்டி ஆகிய நான் சுவிசேஷ வேலை செய்வது என்னுடைய தலையாய கடமை. நான் போய் சபைக்கு வெளியே, இந்த கட்டடத்துக்கு வெளியே யாரெல்லாம் இயேசுவை அறியாதவர்களோ அவர்களுக்கு ஆண்டவரை நான் என்ன செய்வேன்? கொண்டு போவேன். என் பேச்சு மூலமாக, என் வாழ்க்கை மூலமாக, என்னுடைய சாட்சியின் மூலமாக அவர்களை ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்துவேன். இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தர் நமக்கு அவருடைய மிஷனை நமக்கு கொடுத்திருக்கிறார். தருகிறார் விருதாவாகிடே அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், ஆண்டவரை பார்த்து சொல்லு, விருதாவாக்கிடேன் அதை நித்தமும் காத்து கொள்வே. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சுமந்தோராய் சீஷராகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Lord. எனக்கு அருமையானவர்களே, We love you, Father. உம்முடைய கிருபையினால் நடத்துகிறீர். அவருடைய சித்தம் செய்வதற்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது Yes. சபையாய் நம்முடைய நோக்கம் அவருடைய விருப்பம் மாத்திரமே என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது Jesus. அவருடைய மனவாட்டியாகிய நம்மீது அவர் பிரியப்படுகிறார். Amen. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் சபையாக நம்ம இந்த கால வேளையில் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? யாரெல்லாம் அவருடைய விருப்பம் சுவிசேஷ வேலை செய்வது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது, அதற்காக இந்த நாளில் அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண என்னை அர்ப்பணிக்கிறேன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்கள் கைகளை உயர்த்தி அப்பா கிட்ட காமிங்க. ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். எஸ், கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம். தேங்க்யூ. மகா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே, ஆண்டவரே, நீர் வந்தது, இந்த பூமிக்கு வந்தது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தீர். ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை அறிந்தவர்களாக சபையாய் நாங்களும் ஆண்டவரே இழந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட எண்ணத்தை, அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்கு நீர் தந்தபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். உமக்காக ஆண்டவரே வேலை செய்யும்படியாக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. ஞானத்தை தாரும், அபிஷேகத்தையும் வல்லமை கர்த்தர் தந்தருள்வீராக. அவர்கள் பேசும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அவர்கள் வாய்களில் இருந்து புறப்படுவதாக. ஆண்டவரே, வியாதியில் இருக்கிறவர்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்கட்டும் ஐயா. பாவத்திலும் பிசாசின் பிடியிலும் இருக்கிற ஜனங்களை அவர்களுடைய ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக தேவன் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை கொண்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவன் மேலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்க நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.